இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்க நோ மென் ஆஃப் ஃபாரின் அப்படின்ற ஒரு போயம் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க இந்த பர்டிகுலர் போயம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ நம்ம என்றைக்குமே நம்ம மக்களை அவங்களோட அப்பியரன்சஸ் வச்சு ரீஜன் வச்சு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் சமம் தான் இல்லையா? ஏன்னா ஒரு மனுஷன் பிறக்கிறான், வாழ்கிறான், சாப்பாடு சாப்பிட்றான், கடைசியாக அட்லாஸ்ட் என்ன ஆகுறான், இறந்து போகிறான், இந்த ஏர்த்தில் பரீட் பண்ணப்படுறான். ஸோ அவங்களோட லைஃப் சைக்கிள் எல்லாமே ஒரே இதாக தான் இருக்குது இல்லையா? பிறக்கிறது, வாழ்கிறது, இறக்குறது அப்படிங்கும்போது எந்த ஒரு மனுஷனும் அப்படியே நான் சாகாமல் வரம் பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ இப்படி ஒரு லைஃப் சைக்கிள் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம ஒரு அப்பியரன்சஸ் வச்சு ரீஜனை வச்சு நம்ம ஹியூமன் எதுக்கு நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்றத ஒரு அழகான வரிகளை நமக்கு எடுத்து சொன்ன கவிதை தான் நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்றது. ஸோ இந்த கவிதை எழுதின ஆத்தர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஃப்ளா கார்னர் கிக்கப். இப்போ இவங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக போயமோட எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போயிடலாம். ஜேம்ஸ் ஃப்ளா கார்னர் கிக்கப் இவங்க 23rd April 1918 அப்போ பிறந்தாங்க. ஸோ எப்போ இறந்தாங்க அப்படின்னா 10 May 2009. ஸோ இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட், டிரான்ஸ்லேட்டர், ரைட்டர். 30க்கும் மேற்பட்ட அதிகமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் அதில் இவரோட ஆட்டோபயோகிராஃபியும் நாவல்ஸ், பிளே இது எல்லாமே உள்ளடங்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்தே 30 புக் மேலே எழுதியிருக்காங்க. இவங்க பார்ன் அண்ட் பாட்டப் இன் சவுத் ஷீல்ட். எஜுகேட்டட் எங்கே படித்தாங்க அப்படின்னா சவுத் ஷீல்டில் செகண்டரி ஸ்கூலில் படித்தாங்க. அண்ட் டர்ஹாம் யூனிவர்சிட்டியில் ஹையர் டிகிரி பண்ணாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் புக்கு என்ன அப்படின்னா ட்ராவல் சேலர் அட் த ட்ரான்ஸ். அது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1947 இந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் யூனிவர்சிட்டி போயட் இன் யுனைடெட் கிங்டம். இப்போ நம்ம போயமோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். ரிமெம்பர், நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஆர் ஃபாரின், beneath ஆல் யூனிஃபார்ம் எ சிங்கிள் பாடி பிரீத்ஸ். அதாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பர்சனுமே ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது. ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு எனிமி மாதிரி தெரியாதவங்க, முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க அப்படின்றது கிடையாது. எந்த ஒரு கண்ட்ரியுமே ஃபாரின் கண்ட்ரினா வேறு ஒரு நாடு, ஒரு எனிமி கண்ட்ரி, பக்கத்து நாட்டு கண்ட்ரி அப்படின்றது கிடையாது. நாம் போட்டிருக்க யூனிஃபார்ம் வேணால் வேறையாக இருக்கலாம். யூனிஃபார்ம்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம இந்தியானா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இது அமெரிக்கா, ஜப்பான் இது மாதிரினா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஒரு யூனிஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்க போடுற யூனிஃபார்ம் வேணால் வேறையாக இருக்கலாமே தவிர நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கிற அந்த மூச்சு காற்று எல்லாருமே நம்ம சுவாசிச்சுட்டு தான் இருக்கும். அது யாருக்குமே மாறாது இல்லையா? யூனிஃபார்ம் மாறலாம், ஆனால் நம்மளோட மூச்சு காற்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. லைக் ஹாஸ் the land our brother walk upon in earth like this in which we shall lie. அதாவது நம்ம எனிமி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபாரினர்ஸ்னால் நம்ம பக்கத்து நாட்டுக்காரங்க, கண்ட்ரிக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இவங்க எல்லாருமே வேறு ஒரு நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. இவங்க எல்லாருமே நம்மளோட பிரதர்ஸ் மாதிரி. ஸோ நம்ம நடக்கிற நிலத்துல தான் அவங்களும் நடக்கிறாங்க. இந்த பூமி அப்படிங்கிற நிலத்துல நாமளும் நடக்கிறோம். நம்ம ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பிரதர்ஸ் அவங்களும் நடக்கிறாங்க இந்த ஏர்த்தில். நம்ம இந்த பூமியில் எப்படி இருக்கோமோ அவங்களும் இந்த பூமியில் அதே மாதிரி தான் இருக்காங்க, ஒரு ஹியூமனாக இருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்டான்ஸில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால they too aware of sun and air and water are fed by peaceful harvest by war long winter starved. அதாவது நம்மள மாதிரி தான். யார் தே அப்படின்னு சொல்கிறது நம்ம ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தரை பிரதர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாரினர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் நம்மளே மாதிரி சன்னுனா என்னன்னு தெரியும், ஏர்னா என்னன்னு தெரியும், காற்று. ஸோ காற்றுனா என்னன்னு தெரியும், தண்ணீர்னா என்னன்னு தெரியும், அதோட தேவைகள் என்ன, அதோட யூஸ்ஃபுல் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண சாப்பாடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த போரில் நடக்கும் இல்லையா? போர்க்களத்தில் ரொம்ப குளிர்காலத்தில் சாப்பிடாம பட்டினியும் கிடப்பாங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ், பீஸ்ஃபுல்லு, இந்த போர் வரும்போது நம்ம சாப்பிடாம அந்த பசி, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குமே இருக்கும். Their hands are ours and in their lines we read.
எ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். அதாவது நம்மளோட கை தான் அவங்களோட கை. ஸோ நம்மளோட கை மாதிரியே தான் அவங்க கையும் இருக்கும். அவங்க கையில அந்த ஒரு வித்தியாசம் ஒண்ணும் இருக்காது. நம்ம கை லைன்ஸ் இருக்கு இல்லையா? அதில என்னலாம் பார்க்க முடியுமோ, அவங்களோட ஃப்யூச்சர் அவங்க பார்க்கலாம். அவங்களோட லைன நம்மளோட லைஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஒரு விஷயம் மாறும் அப்படின்னா, கைரேகை மட்டும் தான் மாறுமாம். அதாவது நெறைய ஃபுல்லா உழைக்கிறவங்களுக்கு கைரேகை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏர் பிடிக்கிறவங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்குலாம் கைரேகை பார்த்தீங்கன்னா, அந்த கைரேகையே அழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பு வந்து அவங்களோட உழைப்புல வந்து போட்டுருக்காங்க, வாழ்க்கையில போட்டுருக்காங்க. அதனால தான் கைரேகை தேய்ற அளவுக்கு உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி கைரேகை மட்டுமே மாறுமே தவிர, மத்தபடி அவங்க கை என்னலாம் பண்ணுவாங்களோ, அது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம டிஃபர் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க வந்து அந்த பவுண்டரீஸ் தாண்டி இருக்கிறவங்க, நம்ம வந்து நம்ம நாட்டுக்காரங்க அப்படின்ட்டுன்னு ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்றத ஆத்தர் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ரிமெம்பர் தே ஹேவ் ஐஸ் லைக் us, they wake or sleep and strength that we can one. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி 2 ஐஸ் வந்து நமக்கு எப்படிலாம் யூஸாக இருக்குது, நம்ம கண் முழிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு நம்மளோட ஐஸ் யூஸாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் அவங்களோட ஐஸுமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வெற்றி எப்படி நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி தான் அவங்களோட வெற்றியும் ஒரு ஸ்ட்ரென்த்துமே ஒரு சந்தோஷத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. By love in every land and common life that all can recognize and understand. By love அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்படின்னா அன்பால பார்க்கும்போது, நம்ம அன்பால பார்க்கும்போது நம்மளும் அவங்களும் வந்து ஒரே விஷயம்தான். ஏன்னா ஒரு கேரிங்கு, ஒரு லவ் அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம நாட்டுக்காரங்களுக்கு தான் கேர் பண்ணுவாங்க, அன்பு இருக்கும். நம்ம பிள்ளைங்கள் மேலே அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் அன்பு, பாசம், பரிவு, பற்று எல்லாமே வந்து அவங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸில் வந்து இருக்க தான் செய்யுது. இந்த நிலம் வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான லைஃப் தான் கொடுக்குது. இந்த நாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும், அந்த நாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தையும் கொடுக்கறதில்ல. நம்ம நிலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனானது. காமனாக எல்லா லைஃப்மே வாழக்கூடியது. அது எல்லாருமே ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவங்க எனிமி அப்படின்னு பார்க்காம, பக்கத்து நாட்டுக்காரங்க அப்படின்னு பார்க்காம, நம்மளோட பிரதர்ஸா, நம்மளோட நெய்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். Let us remember whenever we are told to hate our brothers. அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எப்பவுமே வந்து ஞாபகமாக கவனமாக வச்சுக்கணுமா. என்ன அப்படின்னா, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இவங்களாம் வந்து ஃபாரின் நாட்டுக்காரங்க, ஸோ ஒரு வெறுப்பை வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாரை வெறுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிரதர்ஸ் தான் நீங்கள் வெறுக்கிறீங்க. ஸோ உங்களையே நீங்கள் வந்து அது வந்து வெறுத்த மாதிரி. ஸோ இன்னைக்கு அது வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆர் செல்ஸ் தட் வி ஷால் டிஸ்போசஸ் பீட்ரே அண்ட் கண்டெம்ட். அதான் நம்மள நாமே வெறுத்த மாதிரி. ஸோ அவங்கள வந்து ஒதுக்குறது, ரொம்ப ஏமாத்துறது, ஏமாத்துக்காரங்க நினைக்கிறது, நம்ம எப்படிலாம் அவங்கள நினைக்கிறோமோ, அதெல்லாம் நம்மளோட பிரதர்ஸை நினைக்கிற மாதிரி, நம்மளே நினைக்கிற மாதிரி. ஸோ அதனால் அப்படி வந்து பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு எமோஷன்ஸ் இருக்குமோ, அதே எமோஷன்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்களையும் எப்போவுமே நேசிக்கணும். ஒதுக்கிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்து ரிமெம்பர் வி who take arms against each other, it is the human year that we defile. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். போர்க்களத்தில் நின்றுட்டு என்னதான் ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கிறவங்கள வெப்பனால நம்ம டிஃபீட் பண்ணாலுமே, நம்ம ஜெயிச்சாலும் அந்த விக்ட்ரி வந்து நம்ம விக்ட்ரியாக கொண்டாடினாலும் நிஜமான பாதிப்பு யாருக்கு, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா? ஒரு உயிரை வந்து அழிச்சாச்சு, நம்ம இந்த நாட்டுக்காரங்க நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த நாட்டுக்காரங்க வீழ்த்திட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹெவி வெப்பன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன். நிஜமாவே அது பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட பூமி தாய்க்கு மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ ஒரு பொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட்னால, ஒரு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ சேதங்கள் ஆகுது. நேச்சுரலாக அந்த மரங்கள், செடி, கொடி, காற்று எல்லாத்தையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உண்மையான பாதிப்பு அப்படிங்கும்போது நம்மளோட ஏர்த்துக்கு தான். அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கடைசி சென்ஸா. Our hells of fire and death's outrage, that innocent of hair, that is everywhere our own. Remember, no men are foreign and no countries are strange. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இப்போ நெருப்பை வந்து ஃபயர் இது பண்ணுறீங்க இல்லையா? அது பண்ணும்போது வெறும் புகையை மட்டும்தான் கக்குது. வேறு அதனால என்ன ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இப்படி புகையெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொருத்த நாட்டுக்காரங்களை வந்து நீங்கள் வீழ்த்தினீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட அறியாமையை தான் குறிக்குது, இன்னசென்ட்டை தான் குறிக்குது. நம்ம வந்து வின் ஆயிட்டோம், அவங்கள வீழ்த்திட்டோம் அப்படின்றது குறிக்கல. அது ஒரு அறியாமை.
ஏன்னா, இந்த காற்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். எல்லாருமே இந்த காத்து இல்லாம சுவாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லையா? இப்ப நம்ம அந்த நெருப்பெல்லாம் பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணி, பாம் பிளாஸ்ட்லாம் பண்ணி ஒரு புகைய உண்டாக்கி, அது வந்து அந்த இடத்தையே நம்ம வந்து நரகமா மாத்துறோமாம். ஸோ நரகமா மாத்துறதுனால காற்று மாசுபடையுது. அத சுவாசிக்கிற நம்மளுக்கும் பயங்கரமான ஒரு விஷவாயு வந்து தாக்குது. ஸோ இதனால நம்ம மறுபடியும் இயற்கைய தான் நம்ம வந்து அழிக்க ட்ரை பண்றோமே தவிர, ஆப்போசிட்ல நிக்கிறவங்கள கிடையாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த காற்று அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அதனால எந்த ஒரு ஃபாரினர்ஸுமே நம்மளோட எனிமி, ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு கிடையாது. நம்மளோட எந்த ஒரு கண்ட்ரீஸுமே ஃபாரின் கண்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரி அப்படின்றது கிடையாது. இந்த பவுண்டரீஸ் எல்லாமே நம்மளாவே நம்ம வந்து படுத்திக்கிட்டது தான். ஓகே, இந்த எல்லையிலேருந்து இந்த எல்லை வரைக்கும் இது என்னோட கண்ட்ரி. இந்த நாட்டு வரைக்கும் உன் காலடி வந்துச்சுன்னா வெட்டி தள்ளிருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளாவே விதிச்சுக்கிட்ட வகுத்துட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ ஆத்தரோட விஷஸ் என்ன காட் கிட்ட அப்படின்னா, இந்த எர்த் அப்படிங்கிறத பார்த்தா ஒண்ணு தான். இந்த எர்த்ல வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது ஓவராலா ஒரு அனிமல் கிங்டம், நம்ம ஹியூமன் கிங்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவராலா ஒரு கிங்டம் தான். ஸோ அதுக்குள்ள எந்த ஒரு பவுண்டரீஸும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆத்தரோட விஷஸ் வந்து எப்பவுமே இருக்கு. ஸோ ஒரு பவுண்டரீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட எல்லை அப்படிங்கிறதுமே மீறி, அந்த எல்லை ஏற்படுத்துறதுனால ரொம்ப பெரிய ஒரு ஹியூமனுக்குள்ள பயங்கரமா ஒரு விரிசல் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த ஆத்தர் வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் போடுங்க. ஷூரா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோ சாப்டர்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க் யூ.